இல்லாம பேசாதீங்க. நான் யாரையும் ஏமாத்தல. ரேவதி கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவகிட்ட சொல்லிட்டு தான் தாலியை கட்டினேன். ஈஸ்வரி, மாப்பிள்ள தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ரேவதி கிட்ட சொல்லிட்டு தான் தாலி கட்ட வேணும்னு சொன்னாரு. உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்ன பத்தி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பேரு தீபா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீதான். என் நாத்தனாருக்கு இவர் கூட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா 1 வருஷத்துக்குள்ள அவ இறந்து போயிட்டா. இவர் கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் அவளுக்கு கிடைக்கல. ஆனா இவரு எங்க தீபா செத்த பிறகு இன்னொரு கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதமா தான் இருந்தாரு. ஆனா நாங்க இவரு இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சோம். அப்பதான் நாங்க இங்க வந்தப்போ இவருக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இவரு ரேவதியோட சந்தோஷமா வாழணும்னு தான் இவரோட பழைய வாழ்க்கையை நாங்க சொல்லாம விட்டோம். மத்தபடி மாப்பிள்ள தம்பி ரொம்ப தங்கமானவர். அவரை பத்தி தப்பா பேசவும் குறை சொல்லவும் எதுவும் இல்லை. இவரோட சந்தோஷமா வாழ்ற பாக்கியம் எங்க பொண்ணுக்குதான் இல்ல. அக்கா, நாம ஒண்ணு கேட்டா இவங்க ஒண்ணு சொல்லி அதை திசை திருப்ப பாக்குறாங்க.